ஓட்டுப்பதிவு நடக்கும் தொகுதிகளில் வன்முறைகள், சர்ச்சைகள் நடந்தால் தேர்தலை நிறுத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் ஓட்டுப்பதிவின் போது தொகுதிகளில் வன்முறைகள், சர்ச்சைகள் நடந்தாலோ, ஓட்டுப்பதிவுக்கு பின் பணப்பட்டுவாடா, வன்முறைகள் நடந்ததாக அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைத்தாலோ அத்தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். Election Commission is closely watching this money distribution and நேத்து warning அப்போ keeps on going. Commission can stop election, can countermand election after election also. Election முடிஞ்ச அப்புறம் countermand பண்ணலாம். If the lot of malpractice is seen and commission I have instructions is closely watching constituencies எங்க இது மாதிரி இன்னும் this malpractice takes place, they can take any action. ஓட்டுப்பதிவின் போது மாற்றுத்திறனாளிகள் வரிசையில் நிற்காமல் நேரடியாக சென்று ஓட்டளிக்கலாம் என்றும், பிரச்சாரம் முடிந்த பின்பு டிவி, ரேடியோவில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும், அதே நேரம் வீடு வீடாக சென்று அமைதியாக ஓட்டு கேட்கலாம் என்றும் பிரவீன்குமார் கூறினார். That no campaigning through electronic media, radio, or whatever, television, drama, musical functions. ஆனா டோர் டு டோர் கேம்பெயினிங் பண்ணலாம், பேப்பர்ல ஆட் வரலாம். No propaganda through television also is not allowed, but news can always come. There is no ban on political news. That can always come, but propaganda cannot be done. ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் ஓட்டுப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஓட்டுச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்றும், தமிழகம் முழுவதும் 2,58,749 பேர் தேர்தல் பணியாற்ற இருப்பதாகவும், 12,918 நுண்பார்வையாளர்கள் தேர்தலை கண்காணிப்பார்கள் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார்.